இன்னைக்கு எனக்கு சரியான வேட்டை. நீதான் எனக்கு இன்னைக்கு லக்கி சாம். யாராவது பின்னாடி அடிக்கிறது? எங்களை மறந்துட்டு வேலை பார்க்கறியா லாகர் வீக்? எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவீங்க? அடே உங்களை பாத்துக்கிற இருக்குடா. ஓ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. எனக்கு இப்போ ரெஸ்ட் வேணும்டா. என்ன பண்ண போறீங்க நீ? அச்சோ, என்னால வழி தாங்க முடியலையே. கண்டிப்பா இன்னைக்கு என்னால வேலை பார்க்க முடியாது. ஹலோ, யாரு? லாகர் வீக். ஆமா, நான் தான். சொல்லுங்க பாஸ். மரத்தை வெட்டினியா இல்லையா? எப்பதான் உன் கோட்டாவை தருவ? எனக்கு தெரியும், நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் இங்க கரடிக்கு தொல்லை இருக்குன்னு தெரியுமே. எப்போ பாரு என் வேலையில குறுக்க வந்து என்ன வெறுப்பேத்துறாங்க. சும்மா அதே கதையை சொல்லிட்டு இருக்காத. என்னைக்கு தான் நீ ஒழுங்கா வேலை பார்த்திருக்க? இல்ல பாஸ், நான் என்னோட வேலையை ஒழுங்கா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் என்னை எப்போ தொல்லை பண்றாங்க, என்னோட உசுரை வாங்கிறாங்க. இன்னைக்கு அவனுக்கு என்ன அடி சொல்லுது தெரியுமா? நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டைம் கொடுக்குறீங்களா? நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத லாகர் வீக். உனக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் அனுப்புறேன். சாப்பிட்டு வேலையை பாரு. அதை போட்டுனா எல்லாம் சரியாயிடும். நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யலன்னா உன் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம் பாஸ். போடா பண்ணி பக்கல. எப்ப பாரு சொல்றத புரிஞ்சுக்காம அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு கட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. இத குப்பையில தான் போடணும். பேக்கேஜ் வந்திருக்கு. என்னது ஹெர்குலஸ் மாத்திரையா? இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டா 10 நிமிஷத்துல பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடலாமா? கவனத்துல இருக்கட்டும், இந்த மாத்திரையை போட்டதும் அதிகமா சக்தி கிடைக்கும். ஆனா ஒரு நாளைக்கு 3 மாத்திரைக்கு மேல சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஹேய், என்ன இதுல இப்படியெல்லாம் போட்டிருக்கு? இது சின்னதா தானா இருக்கு. இதை போட்டா என்னோட சக்தி 100 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னவோ போகட்டும், நாம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட உடம்புக்குள்ள ஏதோ சூப்பர் பவர் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலே இந்த மாத்திரம் ஒரு பெரிய மேஜிக்கே தான். எனக்கு கொஞ்சம் கூட டயர்டே ஆகலையே. இப்ப நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதுதான். முடிஞ்சா என்ன புரியல தம்பி. வாடா, கமான். குடுடா, நான் தான்டா அதை எடுத்தேன். நீ தான் எடுத்த, ஆனா அதை நான் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டேன். இப்ப என்ன? என்ன? அடே குண்டங்களா, 2 பேரும் நல்லா மாட்டினீங்களா? உங்க 2 பேராலையும் இந்த மாச கோட்டாவை என்னால அடைய முடியல. அதனால இந்த வாட்டி இதே மாதிரி டயலாக் பேசி போர் அடிக்கலையா உனக்கு? நான் அப்படிதான்டா பேசுவேன். என்னால முடியலடா. சரிடா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இங்க பாரு, நாம ஒரு பெட் வச்சுக்கலாம். சரியா? முதல்ல அங்க போலாம்டா. சரி, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். வந்துட்டீங்களா? அடே லோகர் வேக், நீ சண்டைக்கு ரெடியாடா? இருங்கடா இருங்க, நான் மாத்திரையை போட்டுக்கிட்டு வரேன். ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ண போறீங்கடா? போதுமாடா, நீங்க தான்டா என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க. உங்களுக்கு இது நல்லா தேவைதான்டா.
இப்போ இந்த காட்டடிக்கிறது ஈஸி ஆயிடுச்சு. எனக்கு சம்பளமும் வந்து குவிய போகுது. இதுக்கப்புறம் இந்த பிக்கை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படி? அச்சச்சோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. இப்பவே போய் அவனை போட்டு தள்ளிடலாம். சும்மாரா. ஏய், ஏன் என்ன தடுக்கிற? அறிவில்ல, அவன் திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டானே, நீ அதை பார்க்கலையா? அவன் சும்மா அடிச்சு விட்டுருப்பான். எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சிருக்கும்? அதை பத்தி யோசிக்கிறேன். ஒருவேளை அவன் ஏதாவது குங்ஃபு கத்துக்கிறானோ? ஹலோ, என்னது? லாகர்விக், அந்த கரடிங்களை பிடிச்சியா இல்லையா? நீங்க இதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இங்க பாருங்க பாசு, இதுக்கப்புறமா அந்த கரடிங்க கிட்ட இருந்து தொல்லை இருக்காது. அவங்க 2 பேரையும் நான் நல்லா கவனிச்சு அனுப்பி வச்சுட்டேன். அப்புறம் நீங்க அனுப்புன இந்த அருமையான மாத்திரைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப உடனே உன் வேலையை போய் பாரு. கண்டிப்பா பண்ற பாசு. நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இப்ப அனுப்புற மாத்திரைக்கெல்லாம் சேர்த்து உன்னோட அடுத்த மாசம் சம்பளத்தை புடிச்சிருவேன். சரியா? வேலையை பாரு. இல்ல, வேணாம் பாசு. நீங்க சும்மா தானே சொல்றீங்க. சொல்லுங்க பாஸ். என்ன ஹெர்குலஸ் மாத்திரையா? இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அச்சோச்சோ, எனக்கு தூக்கம் வருது. ரொம்பவே தூக்கம் வருதுடா. அங்க போடுறோம். இப்ப என்ன பண்ணலாம்? நாம அந்த ஹெர்குலஸ் மாத்திரை எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். சரியான தம்பி. ஓ வாவ், இவன் என்னமா தூக்குறான்? புரட்ட விடாதடா. எழுந்திருக்க போறான்டா, ஓடிடு. ஹேய், இல்ல இவன் தூங்கிட்டு தான் இருக்கான். இங்க பாரு, நான் தான் இதை முதல்ல எடுத்தேன். சத்தம் போடாதடா, இவன் எழுந்திருச்சிட போறான். என்ன ஒரு தூக்கம்டா. ஒரே எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து என்னோட மாத்திரையை திருடுவீங்க. ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துருக்கடா. அப்படின்னா இது உனக்கு வேணுமா? அப்ப என்கிட்ட இருந்து வந்து வாங்கிக்கோ. அத ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடுறா. போடா தம்பி, ஓடிடலாம். டேய், நில்லுங்கடா. சண்டை போடலாமாடா? ஓடிடா தம்பி. அடே, இதெல்லாம் ஷூட்டிங்டா. டாய், நில்லுங்கடா. விக்கோட வீட்டுக்கே வந்துட்டோம். நீங்க இப்ப என்னோட ஹோட்டல்ல இருக்குங்கிறத மறந்துடாதீங்கடா. இங்கேயே உங்களுக்கு எண்டு கார்டு போடுறேன்டா. ஏய், டப்ளு, விடாதடா. யோ. அப்படியாடா? வாங்கடா பாத்துக்கிறேன். பின்னாடி இருந்தெல்லாம் அடிக்க கூடாதுடா. நான் மட்டும் தானே அப்படி பண்ணுவேன். அப்படியெல்லாம் இல்லையா? நான் கூட அதை பண்ணுவேன். ஏய், ஹெல்மெட் மாட்டியா? ஆமாண்டா, ஆமா. இன்னைக்கு நான் உங்களோட வாயை அடைக்கிறேன் பாருங்கடா. என்னோட சூப்பர் பவர் உங்ககிட்ட காட்ட போறேன்டா. என்னால நகரவே முடியல. அந்த மாத்திரை இதுக்கப்புறம் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இன்னொன்னு இருக்கு. ஏய் டப்ளு, உன்கிட்ட இன்னொன்னு இருக்குடா. அச்சோ, ஒரு நாளைக்கு 3 மாத்திரை மட்டும் தானே போட சொல்லி இருந்தாங்க. நான் இப்போ 4வது போட்டனே. ஆர்வ கோளாறுல இப்படி பண்ணிட்டனே. என்ன இது கை தானா செய்யுது? என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. என் உடம்பு என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியலையே. நிறுத்து. ஒருவேளை இது ஏதாச்சும் சைடு எஃபெக்டா இருக்கு. போது, நிறுத்து. வேணாம். எல்லாம் போச்சு. இன்னைக்கும் பயங்கரமா சொத பிடிச்சாடா.
ஏய் லாகர் வேக், நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? நீ அங்கேயே தூங்கு. உன்ன அடே மூஞ்சில மட்டும் கை வைக்காதீங்கடா, பர்சனாலிட்டி போயிடும்டா. அந்த குண்டெடுக்க இங்க இல்ல. இப்பவே என்னோட எல்லா மரமற்ற வேலையும் முடிச்சு விட்டு நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாண்டா. நாங்க 2 பேரும் திரும்பவும் எங்க மரம் வெட்டினாலும் வந்துருவோம்டா. ஆமாண்டா வந்துருவோம். நாங்களாம் சூப்பர் ஹீரோஸ். ஏண்டா உங்களுக்கு என்ன பவர் ரேஞ்சர்ஸ் நடப்பாடா? பாவண்டா, இந்த மரம் இப்பதான் வளர்ந்துகிட்டு இருந்தது. டேய் அண்ணா, இந்த லாகர் வீக்க நம்ம என்னதான்டா பண்றது? என்ன பார்த்து கத்துக்கோ, நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். டார்கெட் காலி. வாவ், எவ்வளவு சூப்பரான த்ரோ. ஏய் லாகர் வேக், இருடா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? ராமுக்கு சரி, இப்போ டிராப் எல்லாம் ரெடி. வாங்கடா வாங்கடா, இங்கதானா இருக்கு. அங்கே நின்றா தம்பி, இங்க விக்கி நம்ம டிராப் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்டா. ஹோ, உங்க 2 பேருக்கும் என்னைய பார்த்தா பயம்னு தெரியும்டா. நான் ஒரு வழியிலே வரேன் தம்பி. பயந்தான் கோழிங்க. லாகர் வேக், ஹாப்பி பர்த்டே. 1 2 3 எப்படி கலாச்ச பாத்தியா? என்னைய விட்டுடுங்கடா. இது எப்படி தலையில நிக்குது? லாகர் வேக், போச்சுடா சாமி, நாம பேச்சு தீர்த்துக்கலாமாப்பா. முகத்துல மட்டும் கைய வைக்காதீங்கடா. அவனை எப்படி அடிச்சது பார்த்தல, இனிமே மரத்தை வெட்டுவேன். வாடா தம்பி போலாம். என்னைய போட்டு இப்படி பந்தாடுறாங்களே. பேசாம நான் வெளியிலேயே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம் போல. ஹலோ, யார் பாது? ஹாய் பாஸ், சொல்லுங்க. நான் மரத்தை வெட்டிட்டேன், ஆனா அதை கொண்டு வரதா முடியல. மறுபடியும் அந்த கரடிக்க பிரச்சனை தான். இன்னும் 3 நாளையில நான் கேட்ட மரக்கட்டை எல்லாம் வரணும். அந்த கரடி ஆச்சு, நீ ஆச்சு, எனக்கு என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது. 3 நாள்லாம் பத்தாது பாஸ். ரொம்ப சந்தோஷம்டா. 3 நாள்ல நான் அத்தனை மரத்தையும் எப்படிதான் வெட்டுவேன்? அதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லையே. என்னதுடா இது? கரடிகளை பிடிக்கிறது எப்படி? இந்த புக்ல கரடிகளை பிடிக்கிறத பத்தின மொத்த விவரமும் இருக்கு. உங்களால ட்ரைனிங் எடுக்காமலே பெரிய ஆள் ஆக முடியும். அப்படி ஒன்று இருந்தா நான் அதை கண்டிப்பா பண்ணுவேனே. இப்போ நான் கரடிகளை பிடிக்கிறதுல மாஸ்டர் டிகிரி வாங்க போறேன்டா. என்ன நடக்குதுங்க? ஒரு நிமிஷம் இரு. அந்த டம்ளர் வாய் தான் திரும்ப வந்திருக்கான். டேய் தம்பி, எழுந்துடுறா, எழுந்துரு. டேய் டப்ளு, தூக்கம் வருது. சரி, நான் மட்டும் தனியா போறேன். நீ நல்லா பாடுறீங்க. நான் உன் கூட கோரஸ் பாடட்டுமா? இல்ல இல்ல வேடா. ஓடாதடா, நில்லு. ஏய், காப்பாத்துங்க. நில்லுடல. ஏய் லாகர் வேக், வாடா வாடா, வந்து என்ன புடிடா. இந்த தடவை நீ மாட்டினா அவ்வளவுதான்டா. நான் எங்கிட்டு இருக்கட்டா அரிசி மூட்டை. வெளியே வந்துடுறா. எங்கடா போன? என்னதுடா இது? வித்தியாசமா இருக்கு. வாவ், மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. இது நல்லா புசு புசுன்னு இருக்கு. அருமையா இருக்குடா. என்ன எதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. இந்த குண்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கு. கொசு கடிக்காம இருக்கணும்னா அடிக்கணும். என்னாச்சு? டேய் அண்ணா, அண்ணா, நீ எங்கடா போன? நீ ரொம்ப நேரமா தனியா இருக்க மாட்டாம்டா. நான் உன்னை சீக்கிரமா கூப்பிட்டுக்கிறேன். நீ எப்படா இங்க வந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன தானே பாத்துக்கிட்டு இருந்த? எங்க ஓட பாக்குற? அடிக்கடா, மன்னிச்சிரு. என் கூட சாப்பிட வரியாடு உன்னை கூப்பிடலான்னு தான் நான் வந்தேன். நிஜமாவா? போடா கண்ணா, உள்ள வா ப்ளீஸ்.
அடேங்கப்பா இவ்வளவு சாப்பாடா என்ன பண்றது? சூப்பர். இதோ வந்துட்டேன். இது என்ன சொர்க்கமா? அப்பா. என்ன டேஸ்ட்? ஆமா ஆமாடா சாப்பிட்டுக்கிட்டே இருறா, இப்ப வந்துடுறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. எழுந்துரு. என்ன நடக்குது? இந்த ஓட்டை எப்படி சின்னதாச்சு? தப்பா சொல்றடா தம்பி, நீ தான்டா பொறுத்துட்ட. என் கிட்ட வச்சுக்கிட்டா இப்படி தான்டா நடக்கும். சரி இப்போ டாடா சொல்லு. யா! ரொம்ப போர் அடிக்குது. அரசருக்கு சாப்பாடு தேடி தேடி ரொம்ப அழுத்து போயிட்டேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். அற்புதம். நான் இன்னைக்கு தேடவே வேண்டாம். இன்னைக்கு ராஜாவுக்கு நல்ல வேட்டை தான். வாழைப்பழம். அட எவ்வளவு பெரிய வாழைப்பழமா? என்ன வெளியே விடு. யாரது? என்ன வெளியே விடுங்க. அடுத்ததான் நான் உன்னோட மொக்க ராஜாவை தான்டா தூக்க போறேன். யா! யா! என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணுமே? உன்கிட்டயும் நான் கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வந்துட்டான் போல. நல்ல பழம் மட்டும் எடுத்துட்டு வரலன்னா? அச்சோ! பாபு பாபு எங்க போனா? அவனை காணுமே. அவனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அப்ப பழங்கள் கூட எடுத்துட்டு வர முடியலையா அவனுக்கு? உன்னெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கான் பாரு. கண்டிப்பா இந்த புது கிரீட உனக்கு பிடிக்கும்டா. இதை மட்டும் அவன் பார்த்தான்னு வச்சுக்க. வாவ், எவ்வளவு அழகான கிரீடா. அற்புதமா இருக்கு. எனக்கு மட்டும்தான். இப்போ இதை வாங்கிக்கோங்க அரசு. யார் இது? எடுத்து தலையில கவுத்துக்கடா டேய். கவுரு கவுருடா. என்னது ஒண்ணுமே புரியல. சம்மந்தம் இல்லாம இங்க கிடக்குது. பாபு பாபு சரி, எங்க போனான்னு தெரியலையே. என்ன முயற்சி பண்ணாலும் எதுவும் வேலைக்காகடா. இப்போ வேற ஒரு ட்ராப்பை செட் பண்ண வேண்டியதுதான். பப்ளு டப்ளு, நான் உங்க ராஜா வந்திருக்கேன். என்னது இது? யாரையுமே காணுமே. எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நேரடா இவங்கள பிடிக்கிறது? சரிடாவுக்கு கொஞ்சம் காத்திருப்போம். அதோ வந்துட்டாடா இவன். அடே என்னடா பண்ற நீ? அட ஆமா இல்ல, இவன் குரங்குங்கிறதையே நான் சுத்தமா மறந்து விட்டனே. சரிடா, வேற ஏதாச்சும் பண்ணுவோம். நான் மாட்டிக்கிட்டேன், காப்பாத்துங்க. ஆமா, என்னது இது? என்னாச்சு உங்களுக்கு? புரியுற மாதிரி பேசுங்க. அப்படின்னா நம்ம எல்லாரையுமே அவன் ஏமாத்திருக்கான். ஆமா, நீங்க எப்படி ஏமாந்தீங்க? இந்த காட்டுல நம்ம அடுத்த அறிவாளின்னு உறுதியாகுது. அதாவது எனக்கு கூட தான் என்ன மடக்கிறதுக்காக டிராப் செட் பண்ணி வச்சிருந்தா. இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம ட்ரை பண்ணிக்குவோம். என்னதுடா இது? கடைசியா அவனும் மாட்டிக்கிட்டானே. இந்த சந்தோஷமான செய்தியை பாஸ் கிட்ட சொல்லியே ஆகணும். ஹலோ, ஹாய் பாஸ். நான் சொன்னா அதை நீங்க கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. ஆமா ஆமா பாஸ், நீங்க கவலையே படாதீங்க. நான் இப்பவே எல்லாரையும் பேக் பண்ணிடுறேன். ஓ ஹேய், இரு. உன்னை எப்ப பிடிக்கிற இரு. உன்னை எப்படி பிடிச்ச பார்த்தல? என்னதுடா இது? யாராவது என்னைய கோவப்படுத்துறது? போட்ட வழியில மாட்டிக்கிட்டேடா விக்கு. எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? என்னைய கலாய்க்கிறீங்களா நீங்க? தைரியம் இருந்தா கீழே வந்து பேசுங்கடா. இதோ வந்துடுறோம். இது போதுமா?
அது சரி பாபுவை பாத்தீங்களா? அரசே, என்னை இங்க இருந்து காப்பாத்துங்க.